ஸோ வெல்கம் பேக் டு டேரிங் டிடி பிரதர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் டெட் ரைஸ் பார்ட் 2 தான் போட போகிறோம். ஏன்னா போன தடவை நம்ம 18,000 வரைக்கும் போயிட்டு கடைசியில் செத்துருப்போம். அதுவும் ஒரு கவுபாய்னு ஒருத்தங்கிட்ட தான் செத்துருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளால் முடிக்க முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ உள்ளே வந்துட்டோம். நீ கோல்டு எடுக்காத, நான் கோல்டு எடுக்கிறேன். நீ கோல்டு எடுக்காத, நான் கோல்டு எடுக்கிறேன். நீ போயிட்டு எப்பயும் போல் அந்த கோல் வாங்கிடு. என்னடா எடுக்கணும்? எடுத்துட்டேன் கோல்டு. நான் அதே மாதிரி அந்த கன்று வாங்கிக்கிறேன் எப்பயும் போல். ஸோ இந்த தடவை நம்ம கேமை முடிக்கணும். சரியா? முடிச்சே ஆகிறோம் நம்ம இந்த தடவை கேமை. ஓகே, போகலாம். அந்த பேப்பர் எடுத்துட்டியா? சரி, வா போகலாம். அந்த வழியிலே ஏறுறதில்ல, குறுக்கு வழி தான். அந்த பேப்பர் என்கிட்ட போடு. நம்ம பேப்பர் என்ன பண்ணலான்னா ஒரு பேப்பரை ஒரு 2-3 பேப்பர் ஷீல்டுமே வச்சிடலாம். நம்ம கோல் எடுத்துட்டியா? நீ கோல் வாங்கிட்டியா? எடுக்காத, வண்டியை வெயிட் பண்ணு. இது வச்சிடலாம். அப்போ அடி விழுவாது நம்மளுக்கு. இன்னொன்று இருக்கா? எடுத்து இப்படி வைக்க முடியுமா? ஓகே, அடுத்து இன்னொன்று இருக்கா? இருக்கு. ஸோ இது என்ன பண்ணிடலன்னா எடுத்து அப்படி இந்த இடத்துல வச்சு விட்றலாம். ஓகே, போகலான்டா. ஸோ அதை நம்ம அடிச்சே ஆகிறோம். போவோம் நம்ம. அதுக்குள்ளே இது வாங்கிக்கலாம். நம்ம போகிற வழியில் இதெல்லாம் இருக்கும்ல. வீடு வாங்கிக்கலாம். சரி, கிளம்பலாம். ஸோ இந்த தடவை நம்மளால் எவ்வளோ கிலோமீட்டர் போக முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு பார்ட் 2 ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இது பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 3 கேட்டிங்கன்னா பார்ட் 3 அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, அங்கே ஒரு வீடு இருக்கு பாடுறா. அங்கே ஒரு வீடு. இன்னும் கொஞ்சம் தூரம் போ. இன்னும் டீ யார கௌபாய் ஆடுது? இல்லை, அது குதிரைங்க தான். நிறுத்து போட்டு ஜாம்பிலாம் இருக்குவா. இன்றைக்கி ஒரு வேட்டை தான். இது நார்மல் வீடு தான் நினைக்கிறேன். நம்ம நைட் ஆகிறதுக்குள்ளே இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட் கிளம்பிடலாம். ஏன்னா நைட் ஆகிடுச்சு, நம்ம செத்துருவோம். நீ அடிக்காத. இந்த ஜாம்பிலாம் எடுத்துகிட்டு போய் நீ ஃபியூல் போட தண்டிக். ஜாம்பி நீ இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபியூல் போட்டுரு. நான் இவனுங்களை பார்த்துக்கிறேன். அப்படி முடிச்சு விட்டேன். நிறைய பொருள்ஸ் இருக்குடா இங்கே. எல்லாமே ஃபியூலுக்கு யூஸ் ஆகுண்டா. எல்லாமே இங்கே இருக்குது. 3 தான் நினைக்கிறேன். ஆமாம், 3 இருக்கானுங்க. ஸோ போயிட்டு ஃபியூல் போட்டு கிளம்பலாம். போன தடவை நம்ம 18,000 மீட்டர் தானே போயிருந்தோம். 80,000னா கேம் முடிஞ்சிடும். 18,000 போயிருந்தோம் நம்ம. ஆமாம் தானே? டேய் இல்லைடா, 18,000 மீட்டர் போயிருக்கோம் நம்ம. கம்மி. நீ சொல்கிறது கம்மியாக இருக்குது. சரி, கிளம்பலவா? நீ சொல்கிறது 1,000னா அது ஈஸி. ஒரே சும்மா போயிடலாம். அது நீ 18,000 தான் 1,000 சொல்லிகிட்டு இருக்க. ஸோ கொஞ்சம் பக்கத்தில் வந்துடுறா. ஓகே, வர வழியில் ஒரு வீடு பார்த்துருக்கோம். 2 வீடு, இங்கே ஒன்று அங்கே ஒன்று போடு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடை பார்த்துடலாவா? இங்கே ஏதோ ஒரு என்ன வீடு இது? எனக்கு தெரிஞ்சு ஏதோ நல்லா லூட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டில். தெரில. நீ போயிட்டு செத்துறாதரா. ஏன்னா மெடிக்கிட் கூட இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு. என் கையில் பாரு. திரும்பி ஃபோனில் திரும்பு. இங்கே பாரு, கையில் இல்லைன்னு திரும்ப. நான் அடிக்காதவங்களை நான் ஒன்று பண்ணுறேன். போடு. நான் மோல்ட்டு தூக்கி போட்டேன். போடு. எரிஞ்சு ஒருத்தன் செத்துட்டான். போடு சமுடா. சரி, கிளம்பிடலாமா?
சரி வெயிட் பண்ணுற எடுக்காத நீ அது எடுத்து கன்ஃபியூஸ் ஆயிரும். போகலாமா? வா எங்களை லைட் இருக்கு வா. இல்லை இல்லை வா வா வா. 8 ஜாம்பி இருக்கா? அப்போ பரவாயில்லவா. சரி இங்கே பக்கத்தில் வீடு இருக்குது, போகலாமா வேணாமா? சரி போகலாம் வா. என்ன இருக்குன்னு பார்த்தது பாரு. எங்கள் ரெடியாகிடு, நான் சொன்னோன்னே கிளம்பிடலாமா? என்னையா சொல்றாங்க? எல்லாரும் வந்துட்டுமா வெளியில? 3 மணிடா. போக முடியும். போலாம் போலாம் எடு எடுக்காத வெயிட் பண்ணு. போலாம் போலாம் புடி போடி. இன்னும் ஒரு செகண்ட் பயம் ஆயிடுச்சுடா எனக்கு. அவன் கூட செத்துருவோன்னு தான் நினச்சேன். சரி வாழை நிறுத்து வேணா, போயிடுறான். எனக்கு பயமாக இருக்குடா. இந்த இடத்துல நிறுத்து நிறுத்து நிறுத்தி குதி குதி நிறுத்து. கொஞ்சம் இது யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஃபியூல் போடுறது நிறையா இருக்கும், போய் பார்த்துக்கலாம். போடு இந்த தடவை நம்ம எடுத்து இந்த தடவை தான் நம்ம நிறைய போகிறோம். பூண்டி போடுற எவ்வளோ பேருன்னு முடிச்சுடுறோம்னு நினைக்கிறேன். இதை வச்சு அடிச்சிருவேன். கன் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? ஆமாம் தானே. ஹெட்ஷாட். அம்மா டி அடிச்சிட்டான்டா. டி கொடு ஃபோனை கூட வெயிட் பண்ண. என்னோட இப்படி அடிச்சு போட்டான் நம்மள. உனக்கு எவ்வளோ லூட் இருக்கு பாரு இதில். எனக்கு எடுக்கிறேன், நீ எடுத்துற எல்லாத்தையும். எனக்கு என்ன பண்ண எனக்கு ஐடியா இருக்கு. இதெல்லாம் ஏன் லூட்ரா? ஏன் லூட்ரா எல்லாம்? எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்றியா? இப்போ என்ன மைனா அப்புறம் என்ன தூக்கிட்டு போகணும். என்ன மட்டும் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுமா? பூனைக்குட்டி இருக்காங்க. வெயிட் பண்ணுறேன். பூனைக்குட்டி இருக்காங்க. புரியல. பூனைக்குட்டி எடுத்துக்கிறியா? பூனைக்குட்டி அதெல்லாம் விடு, எடுத்துக்கூடா. அப்புறம் காசு வந்து ரிவ்யூ பண்ண முடியும். அப்படி சொல்கிறியா? இப்போ இது போட்டுட்டுமா? பூனைக்குட்டி எங்கே? ஆமாடா, நல்லா கரெக்டாக சொன்னடா. இப்போ நம்ம எடுத்து நீ நேரம் என்ன பண்ணிடுறேன்னா என்னை போட்டுரு, இழுத்துட்டு போய் அங்கே போய்ட்டு என்னை வச்சு நீ ஹெல்ப் மீ பண்ணிடுறேண்ணே. சரி ஆனால் இல்லை, அவங்க ஒன்றா அடிச்சிட்டானுங்கடா. நான் கன் எடுக்க வேணாம்னு நினச்சிட்டேன். சரி பண்ணி விட்றானுங்க. ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகே இப்போ நான் வண்டி எடுத்துட்டு கிளம்பு நீ. ஓகே நம்ம சேஃப் ஜோனில். அப்புறம் ஓகே இப்போ அப்படியே வந்துட்டு இருந்தோம். நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது இப்போ தான் பக்கத்தில் பார்த்தோன்னே தான் தெரிஞ்சு டாக்டர்னு இருக்குது.
இப்போ என் தம்பி போயிருக்கான் போய் எடுக்க. ஏன்னா டாக்டரில் வந்து மெடிக்கிட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது சாமா நிறையா. அதான் சொன்னான் அப்படி. சரி பார்ப்போம். சொன்ன மாதிரி மெடிக்கிட் இருக்காமா. ஓகே என் தம்பி எடுத்து வந்துட்டுருக்கான். பார்ப்போம். எடுத்துட்டு வாடா வந்துட்டுருக்கான். மெடிக்கிட் இருக்காமா வந்துட்டுருக்கான். ஓகே நைஸ். இப்போ லூட்ஸ்லாம் எனக்கு கொடுத்துரு. லூட்லாம் கொடுத்துரு. ஓகே அப்படியே விட்டா அப்புறம் அங்கே வரைக்கும் திருப்பி போயிட்டு ஓகே ஃபைனலி ரிவ்யூ பண்ணி விட்டான். போடுறேன் லூட்ஸு. ஓகே ஃபஸ்ட்டு எது லூட்ஸ்னு பார்த்துக்கலாம். நம்ம இங்கே போடுறது ஒன்று எந்து இது எந்து இந்த கோலை போட்டுடலாம். நம்ம டி என்னோட கன்னை போடுறோம். இந்த 2 கன்னுமே அப்புறம் எந்து உனக்கே தெரியும். சி கோலை போடுறா. கோல் போட்டேன். போட்டேண்ணா. ஓகே அடுத்து இந்த புல்லட் எந்து ஒரு சில்லர் வேணா நீ எடுத்துக்கிறியா? அந்த கோல்டு இருக்கு ஒரு சில்லர். இந்த கோல்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ஆசமா சில்வர் ஒன்று எடுத்துக்கோ. நீ போய்ட்டு அங்கே இருக்க லூட்ஸ் எடுத்துகிட்டு அந்த டாக்டர் வீட்டில் இருக்கிறது. இன்னும் எனக்கு கன்ல இருக்கு. கன்னு அதை நீ ஃபஸ்ட்டு எடுத்துருவா. அதெல்லாம் போயிட்டு எந்த இதெல்லாம் நிறைய இருக்கா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடு. தூக்கிட்டான். வேற என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் கீழே போட்டுடலாம். இன்னும் ஒரே ஒரு மெடிக்கெட் இருக்கு. இது ஃபுல்லாக இருக்கு. இது நீ அப்படியா? அப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த கன்னை எனக்கு போட்டுருவேல்ல ஃபஸ்ட்டு வந்து இப்போ எனக்கு கன்னை போட்டுரு ஃபஸ்ட்டு. எனக்கு என்கிட்ட வந்து இங்கே வந்து போடுறேன். என்கிட்ட புல்லட்டு உங்ககிட்ட தான் இருக்கா? என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் புல்லட்ஸ். இன்னொரு கன் எங்கடா? புல்லட் இல்லைடா. ஷிட். இந்த லேண்ட்டு நம்ம எந்த தான் அது. பக்கா இந்த ஒரு ஸ்டோன் நீ எடுத்துக்கோ. என்னது அப்படியா? வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் இந்த லூட்டெல்லாம் போடுறேன். சரி ஓட கிளம்பலாம்டா. இடிமூணு வா. ஐயோ இந்த இடிமூணு ரொம்ப மோசம்டா. டக்குன்னு வாடா. போகலாம் போகலாம் நிறுத்தியே கூடாது. சேஃப் சொன்னதான் நிறுத்துறோம். போகலாம் சரி ஏன்டா இப்படி பண்ணுற? வா சீக்கிரம் வா. இடிமூணு வா. உள்ள வா. உட்காந்து வா. உட்காரு. போகலாம் அவ்வளோதான். நீ நிறுத்தவே கூடாது. நம்ம வண்டியை போயிட்டே இருக்கோம். இடிக்கிறா சாமி. போ நம்ம போன தடவை தான் இந்த தடவை அதிகமாக போனோம். போகிறோம் இனிமேல் போனோம். இன்னும் அவ்வளோ தூரம் போகல. இன்னும் நீ நம்ம போய் நிறுத்த வேணாம் அந்த வண்டியை. சேஃப் சொன்ன மட்டும் நிறுத்துவோம். சவுண்டு கேட்டாலும் அந்த சவுண்டுனாலே வருது. நான் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போக முடியும். ஓகே சேஃப் தான் வந்துட்டான். சூப்பர் போடு. ஒரு சேஃப் தான் வந்துட்டான் போடு. எப்படி எடுத்துடா எந்திரியா? சூப்பர். எப்படி சேஃப் தான் வந்துட்டோம். இன்னும் பிரச்சனை இல்லை. ஐயோ இன்னும் பிரச்சனைடா. இடிமின்னல்ல நீ சேஃப் ஜோனுக்குள்ளே தான் அடிச்சிருவோங்க. அப்போ வெயிட் பண்ண எல்லாத்தையும் வித்துறேன். அது எடுக்காத. அம்மா நம்ம இங்கேயே இருப்போம்டா. வெளியே போகாத. செத்துருவான் போல. அப்படி அடிக்கிறான். இல்லை இடி தலையில் அடிச்சுன்னா அவ்வளோதான். ஓகே நான் காலையில் நினைப்பேன். ஓகே காலையில் ஆயிடுச்சு. இப்போ போய் என்ன பண்ணலாம்? நான் போயிட்டு கன்று அந்த புல்லட் வாங்கிக்கிறேன். நீ என்ன பண்ண? உன்னோட காசு இருக்கா? சரி நான் கன்று புல்லட் வாங்கிட்டு அப்போ வந்து நான் மெடிக்கிட் ஒன்று வாங்கிக்கிறேன். மெடிக்கிட் ஒன்று வாங்கிட்டு கோல் ஒன்று வாங்கிக்கிறேன். டிடினா கன்று வாங்கிக்க மாட்டேன்.
இருக்கு என்கிட்ட நிறைய இருக்கு. இன்னும் என்கிட்ட 65 ருபீஸ் இருக்கு. வெயிட் பண்ண முதல்ல கோல் இருக்குமா அதில்? அது நம்ம கோலுக்கு முன்னாடி நம்மளுக்கு கோல் இருக்குடா. நம்மளுக்கு கோலுக்கு முன்னாடி அடுத்த இடத்துல நம்ம வந்து ஷீல்டு வாங்கணும்டா. ஷீல்டு முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா இந்த நம்ம ஒரு வேளை எண்டிங் மாதிரி யார என்னாச்சு? என்ன சவுண்டு கேட்டுச்சு இப்போ? கோல் இல்லைடா. ஷிட். அதுதான் சுட்டுருக்கு ஏதோ. பட் கோல் இல்லை தண்டிக்குதுல. ஷிட். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கிட் வாங்கிக்கிறேன். மெடிக்கிட் ஒன்று நிறையா இருந்துச்சுடா அங்கே போகிறது. ஏன் அதெல்லாம் எடுத்து போடுறா ஃபியூலு? பேப்பர் இல்லை அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபியூல்லாம் எடுத்து போட்டுரு. இதெல்லாம் அந்த புக் இது மற்ற எல்லாத்தையும் எடுத்து ஃபியூல் போட்டு போ. 3 கீழே இருக்கு பாரு, அது 3 எடுத்து ஃபியூல் போட்டு. சரியா? என்னதான் ஃபஸ்ட் இதை போட்டுடலாம். எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி போட்டுரு. எல்லாமே ஆமாம் எல்லாமே போட முடியும். எல்லாத்தையும் போட்டுரு நீ. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் ஷார்ட் கனுக்கு இன்னும் புல்லட் வாங்க போகிறேன். போட்டி எல்லாமே கிளம்பலாமா? நான் புல்லட் நிறைய வாங்கிட்டேன். இனி நிறைய ஏகப்பட்ட புல்லட் இருக்கு என்கிட்ட. 1 to 6 புல்லட் இருக்கு. போலாமா? நம்ம அடுத்த போஸ்ட்டில் தான் நம்ம நிறுத்துகிறோம். அது வரைக்கும் நிறுத்தவே போகிறது இல்லை. நம்ம போகலாம். ஒரே ஒரு செகண்ட். இதை மட்டும் ட்ராக் பண்ணி வெல்டு பண்ணி வச்சுருக்கேன். ஓடிக்கிட்டே இருக்குது. போகலாம். இப்போ போகலாம்டா. பொட்டை. ஸோ இந்த வீடியோ இருக்குது எப்படி இருக்குது? ஸோ ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி புட் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் நம்ம 72 வியூஸ் கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டு நம்ம வீடியோ பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கோம். சரி போகலாம். சரி தண்டி உங்ககிட்ட நான் ஒரு கொஷின் கேட்குறேன். அதாவது வந்து ஃபெப்ரவரியோட அப்பா வந்து ஜனவரிடா. ஃபெப்ரவரி தெரியும்ல? ஃபெப்ரவரி. சரிடா உனக்கு வேற மாதிரி கேட்குறேன். பனானாவோட அப்பா வந்து ஆப்பிள். ஆனால் ஆப்பிளோட பையன் வந்து பனானா இல்லை. எப்படி? புரியலையா? பனானாவோட அப்பா ஆப்பிள்ரா, ஆனால் ஆப்பிளோட பையன் வந்து பனானா இல்லை. எப்படி? தெரியலையா? ஆன்சர் சொல்லட்டுமா? ஆன்சர் ஏன்னா ஆப்பிளுக்கு வந்து பையன் இல்லை, பொண்ணு. நான் கேட்கும்போது என்ன கேட்டேன்? ஆனால் நான் எப்படி கேட்டேன்? ஆப்பிளோட பையன் வந்து பனானா இல்லை. புரியுதா? ஆனால் ஆப்பிளுக்கு பொண்ணு தானே இருக்கு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொல்லி விட்ருக்கேன். சரி இதுக்கு ஆன்சர் பண்ணி பார்ப்போம். நீ வந்து பஸ் ஓட்டிகிட்டு இருக்க. சரி வேணாம், நம்ம கொஸ்டின் கேட்டு யாருக்காவது நான் இருக்க விரும்பல. தூங்கி போடுறோம். இந்த இடத்து போடுறா போடு. எத்தனை ஜாம்பி? ஏமா இதெல்லாம் முடியாது. போ. ஐயோ அடிக்கலாம் தான் ஆசையாக தான் இருக்கு. கன்ஃபார்ம் சாப்பிடுச்சுவாங்க. இங்கே ஏதோ ஒரு வீடு இருக்குடா, நிறுத்தலாமாடா? எனக்கு ஃபியூல் பத்தாதுன்னு தோணுது. நிறுத்திடலாமா? நிறுத்தேன் அந்த வீட்டில். போடு. நிறைய ஜாம்பிடா. இந்த தடவை நான் சாவு விரும்பலடா. நீ உங்கள்கிட்ட அந்த கட்டை இருக்குல்ல, அதை வச்சு அடியேன். எங்கள்கிட்ட அந்த கட்டையை நான் அங்கேயே போட்டு வந்துட்டேன் தெரியாம. அடி எல்லாத்தையும் போட்டுச்சு. அப்புறம் அவங்களாம் அடிச்சு ஜாம்பிலாம் எடுத்து போட்டுரு. இல்லைன்னா ஒரே வெடிகுண்டா இருக்கு. ஒரு சேர் இருக்கு, அப்புறம் ஒரு மெடிக்கெட் இருக்கு. இங்கே போகிற வெடிகுண்டு முருகேசா. அப்புறம் இந்த ஜாம்பியில் எடுத்துரு. நீ ஜாம்பியில் எடுத்துட்டு வந்துரு போகலாம். அப்புறம் எனக்கு ஒரு கோல்டன் பிளேட் கிடச்சிச்சுரா. ஒரு கோல்டன் கலரில் பிளேட். அது நல்லா இருந்துச்சுரா, செம்மையா. நான் விற்றா காசு வரும்னு நினைக்கிறேன். கோல்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கோல்டு ஒன்று விற்றோம்ல. ஸ்டார்டிங்கில் ஒரு கோல்டு 50 ருபீஸ் நமக்கு கிடச்சிச்சுல. கோல்டு பிளேட்னா ஒரு 25 ருபீஸ் கிடைக்கும். நான் நம்புறேன். ட்ரை பண்ணி போய்ட்டு ஃபியூல் போட்டுரு எல்லாத்தையும்.
கிரானைட் வெயிட் பண்ணு. டேய் பத்திடுச்சுடா. சும்மா ஐயோ இது என்னது இது? டீ நந்திக்கு ஒரு எடுத்துக்கலாமா? இது வேற ரெண்டு சரி போலாம் டீ நைட் ஆயிடுச்சுடா. உள்ள வா ரெட் மூணா பத்தி வச்சிருச்சுடா. ஐயோ இதுனா டேஞ்சரஸ்டா அந்த 4 இன்ச் ஜாம்பி. சீ பாத்தியோடா அது இங்க நெருப்பு நம்ம ஃபியூல் போட்டிருக்கோம்ல அது அப்படியே போற வழியில பத்திருச்சு ஃபியூல் டப்புன்னு வெடிச்சிருச்சு. எம்மா நான் எதிரே பார்க்கல ஒரு செகண்ட். அதுதான் ஷாக் ஆயிட்டேன் நான் ஒரு செகண்ட். ஓகே நம்ம அடுத்த சேஃப் ஜோன் போயிட்டு பார்க்கலாம். ஓகே ஃபைனலி நம்ம வந்தாச்சு. ஓ இது பூனைலாம் கிடக்குதுடா. ஓகே நம்ம சேஃப் ஜோன் வந்துட்டோம் ஃபைனலி. பூனை லூட் அடிக்க போகிறோம். அதாவது இந்த இங்கே ஒரு 2 புல்லட் இருக்குது. நான் ஸ்டார்டிங் இந்த கேம் விளாடும்போது யோசிச்சிருக்கேன் எதுக்குடா வச்சுருக்கானுங்க அப்படின்னு. இப்போ தான் எனக்கு புரியுது. ஸோ அந்த மாதிரி இந்த நைட்டில் நம்ம இங்கே வந்துட்டோம்னா அந்த ஜாம்பிஸு அந்த மாதிரி என்ன வந்தாலும் வந்து அது வந்து அடிச்சிருது. புரியுதா? எனக்கு இத்தனை நாள் இதுவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எனக்கு இதுவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி என் தம்பிக்கு நிறையா கிடைக்குதா இல்லை எனக்கு நிறையா கிடைக்குதா? யாருக்கு நிறையா கிடைக்கும்? எனக்கு 3 கிடைக்க போகுது. இப்போ இது எடுத்துட்டானா 3 எனக்கு. நான் பணக்காரன் ஆக போகிறேன். கூடு எங்கே யார் எங்கடா சவுண்டு கேட்குது? என்கிட்ட 3 இருக்குது. எல்லாமே விற்று நான் பணக்காரன் ஆக போகிறேன். பணக்காரன் நானே எனக்குடா எனக்கு தான் ஓடு. எனக்கு காசு நிறைய வருது. நான் என்ன நினச்சேன்னா வேம்பயர் தான் நிறையா காசு வருவான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சு வேம்பயரோட இந்த வேர் தான் போன வீடியோ கூட போன மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தியே அவன் தான் இவ்வளோ காசு வரான். ஓ ஃபைனலி காலேஜ் ஆகிடுச்சு. இப்போ போய்ட்டு எல்லாத்தையும் விற்று இது ஷீல்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தடவை ஷீல்டு நிறைய வாங்கிடலாண்டா தண்டிக்கு. அதை வாங்கி ஃபுல் ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையும் விற்று போட்டுருவேன். அதான் 2 இருக்குல்ல நீ அதில் விற்கி நான் இதில் விற்கிறேன். போடு காசு பணம் துட்டு மணி போடு. 35 ருபீஸ்ரா. அது செம்ம 167 ருபீஸ் இருக்கு என்கிட்ட. ஸோ இதை வச்சு என்ன வாங்க போகிறேன்னா நான் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த இது இருக்கான்னு பாரு. இதோ இது கன் ஸ்மித்னு இருக்கும் பாரு. அந்த எல்லோ மஞ்சள் கலர் வீடா நேராக போகிறல அதுதான். இன்னும் பிடிச்சி கன்று வாங்கிக்கோ நீயும். இருக்குடா செம்மட தண்டிக்கு போடு. இது நான் பாரு நான் 1/2 கொத்து தான் வாங்க போகிறேன். இதை வாங்கடா நீ அடுத்த வாங்கிக்கோ. நீ புல்லட் கொடுக்க முடியாது நம்மளால தான். நான் இது நிறைய வாங்க போகிறேன்டா. இங்கே பாரு எனக்கு கேமே கிளிச் ஆக போகுது. அங்கே பாரு நான் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன்னு. இது இங்கே பாரு 1 2 3 4 5 6 7 8டா போடு. நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஃபுல் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டோன்னா அப்புறம் ஜாம்பிஸ்னால உள்ளே வர முடியாது. அப்புறம் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். நம்ம அடுத்த சேஃப் ஜோனில் அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுது. எல்லாத்தையும் நான் ட்ராக் பண்ணி பக்காவாக இது பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலி எல்லாம் என்னென்னவோ பண்ணி இப்போ இந்த மாதிரி ஒரு லுக் பண்ணிட்டோம். இப்போ ட்ரெயின் எப்படி இருக்குது இன்னி நம்ம தெரிஞ்சு நம்ம இந்த இடத்த மட்டும் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிவா நம்ம கிளம்பலாமா? வா கிளம்பலாம். செம்மல சரி போடா வண்டி எடுப்போம் போடு. செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம போகிற வழியில் இன்னும் கிடைக்கல லூட்ஸ்லாம் எடுத்து நம்ம இன்னும் பெருசாக போடலாம். இன்னும் நிறைய பெருசாக ஃபுல்லாக போடலாம். நம்ம ஆமாம் முடிக்கிறோம் தடவை. ஸோ சரி அடுத்தது நல்ல விஷயம் வந்துச்சுன்னா பார்க்கலாம். ஸோ ஓகே நாங்கள் அப்படியே வந்துருந்தோம். ஸோ ஒரு வீடு இருந்துச்சு பக்கத்தில். ஸோ சரி வீட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வர்றதுக்குள்ளே இந்த நைட் ஆகிடுச்சு. ஜாம்பி இருக்காடா உள்ள அடி நல்ல லூட்ஸ்லாம் அதெல்லாம் எடுறா நடுக்கிறேன் லைட்டு ஒரு சாடெல்லாம் இருக்கு. சரி வேணாம் சரி வா போகலாம் வா. அவ்வளோதான் இந்த ரூட்டில் வா. ஓகே இப்போ ஒரே வாடா அங்கடா போட. அங்கிட்டு அங்கே எதுவும் வெட்ட வழியில் இருக்கு அங்கே போயிட்டுருக்குற நீ. ஸோ போகலாம் சீக்கிரம் கிளம்பலாம். ட்ரெயின் பார்க்க மாசாக இருக்கு. ஐயோ
போன மணி துரத்துறான். வா 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 எடு வேணும் வடி எடு. ஓ ஓடு ஓடு ஓடு. போன மணி துரத்துறான். ஓடுறா ஓடுறா. போட போட போன மணி துரத்துறான்டா. போட 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 ஓடுறா ஓடுறா. போன மணி வரா வரா. போ 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 போ. ரெண்டு மூணு மணி துரத்துறானுங்க. தண்ணிக்கு மேலே மணி ஓடு 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 ஓடு. ஓ ஜஸ்ட் மிஸ்ட்டு. நான் பயந்துட்டேனோ. டேய் எங்கே வந்து நிற்க போகுது? போ 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 போயிட்டே இருக்கலாம். டீ இந்த இடத்துல நம்ம ஒர்க்கா போகணும்டா. ஸோ இதுக்கு நான் தறி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வச்சு நம்மளால் எவ்வளோ பேர் அடிக்க முடியும்னு பார்ப்போம். அடிக்கணும் மொத்த இடத்தையும் கிளியர் பண்ணி ஒரு ப்ரோ பிளேயர் எல்லாருக்கும் நிரூபிக்கணும். ஓகே சரி அடுத்து நீ கவு பாய்ஸ்ரா போடு ஏமா எனக்கு ஒரு அடி கூட போடலடா. சும்மா ஒரு ஷீல்டு தடுக்குதுடா. ஆனால் பரவாயில்ல யூஸ் தானே நம்ம ஷீல்டு வச்சது. தடுக்குது நல்லா. 25,000 போயிட்டோம். செம்ம 25,000. ஆமாம் போனது 18,000லேயே நம்மளால போக முடியல. அடுக்கு டீ யாரும் சொல்கிறானுங்க. டீ கவு போயிடா. ஃபியூல் முடிய போடுறோம். ஒத்த சத்தம்னா நம்ம நான் ஃபியூல் போகிறேன். போ கிளம்பு நீ. போ 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 கிளம்புடா. நிறுத்து வண்டியை நிறுத்துற வண்டியை பார்த்தலாம். வாடா ரே என்ன பெரிய கவு போய் என்ன பெரிய ஆளா நீ. வாடா முடிச்சு விட்டா போய் ஆடுறான. ஐயோ தலைவனை தப்பா நினைச்சிட்டேன். வந்து ரிவ்யூ பண்றா. டேய் அப்படி பண்ணக்கூடாதுடா. அதை எடுத்து நான் அமுத்தி பிடி. உன்னை எடுத்து நான் அமுத்தி பிடி. பிடிக்கிறியா? டீ நான் கூட கவுபாய் 8 பண்ணுறேன். எதையும் எடுக்காது ரூட்டை. டீ நான் கூட இவன் நூபா. டீ அப்போ கன் லூட் இதெல்லாம் போயிருக்குமா? டே எல்லா புல்லட்டும் போச்சுடா. டீ அப்போ 120 புல்லட்டும் போயிடுச்சா? ஓ நோ சரிவா பரவாயில்ல. சோப்பனாவா எடுத்து போட்டுரு. அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போடுவா. காவா விற்கல முடியாது. அது ஃபியூலுக்கு தான்லாம் எல்லாருமே ஃபியூல்ரா. இவன் யாரா இந்த குதிரை? நீ ஏன்டா வண்டி எடுத்த? இப்போ இன்னும் ஃபியூல் போடலாம். இருக்கிற ஃபியூல்லாம் எல்லாத்தையும் போடலாம். வெளியே போட்டுறான். இப்போ நாங்கள் இந்த குதிரை வெளியே இந்த குதிரை போட்டுடலாம் வெளியில். நம்ம தான் பொண்டன் பிள்ளை தெரியாமல் ஏறிட்டோம் வச்சுக்கோ. இறங்கினா கீழே வந்து செத்துருவோம். நம்ம கொண்டல கொள்ளலாம் வேணாம். அப்படியே போட்டுரு. இல்லை அங்கேயே கூட இருக்கட்டும் விட்டுரு. போகலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போகலாம். கூட நம்ம ஒரு ப்ரோ பிளேயருமே ஆடிட்டு இருக்கோம். என்ன 120 புல்லட் போச்சுடா. எனக்கு அதுதான் மன கஷ்டமாக இருக்குடா. இந்த கவுபாய் தொலை தாங்க முடியலடா. போடு சொல்கிறானுங்க. எங்கே பார்த்தாலும் வந்துடுறாங்க இந்த கவுபாய்ஸ் மட்டும். ஓகே நம்ம இன்னும் போடு சேவ் சொல் போடு. நம்ம முடிக்கணும்டா இந்த தடவை. ஸோ அந்த ஃபுல் வீடியோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த தடவை முடிக்க முடியாது. ஸோ நம்ம பண்ணலாம். இது அமெரிக்கா கேமாடா. அமெரிக்கா சிம்பிள் போட்டுட்டு போகிறேன். ஸோ இந்த கேமில் வந்து ஜாம்பி டிசீஸ் மாதிரி இதை கொண்டு வந்திருக்கானுங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேமோட கான்செப்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேம் கான்செப்ட். அவ்வளோ இதாக பண்ணி வச்சுருக்காங்க கேம் கான்செப்ட். ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜாக் பாட் அடிக்கணும்டா. நம்ம ஸோ போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம இந்த ஜாக் பாட் அவ்வளோ பக்கத்தில் போயிருப்போம். கடைசியில் அங்கே போனோன்னே அங்கே அந்த கவுபாய்ஸ்லாம் வந்து எதுவும் பண்ண முடியாது. நம்ம செத்தே போயிருப்போம். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு ஜாக் பாட் நம்மளுக்கு அடிக்கணும். ஸோ அப்படி அடித்தா நம்ம ஸ்பீடாக அந்த கேமை முடிக்க முடியும்னு நம்புகிறேன் நான். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஜாம்பிஸாக இருக்கானுங்க. நீங்கள் வாடா என் கூட. எங்கடா புல்லட்டே இல்லைடா. ஷட் எல்லாம் அந்த செத்துட்டு நான் பெரிய ப்ரோ பிளேயர் மாதிரி
கவுபாய்னா என்ன பண்ண போறானுங்களாம் சொல்லிட்டு இருந்தேன் நான். சத்தனா முடிஞ்சிடா, எங்கே தான் முடிஞ்சிடா. ஆடுறா அப்படியே அடிச்சிட்டியா? இங்கே பாரு, எனக்கு எத்தனோடு எழுத்து பாரு, என்ன பாரு. இல்லை நான் எங்கே இருக்குடா. அப்போ எனக்கு ஒன்று கூட. ஆனால் ஹீல் பண்ண முடியல. ஹீல் பண்ண முடியலடா, என்னால் பக் ஆகுதுடா. கிளிச் அடிக்குதுடா. இங்க பாரு என்ன. சரிவா கிளம்பலாம் வா. உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்னால் ஹீலே பண்ண முடியல. இங்கே பாரு நான் தொட்டுகிட்டே இருக்கேன். அதை இருந்தாலும் ஹீல் அடிக்க முடியல, ஏன்னே தெரியல. சரி விடு பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பார்ட் 3 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ட் 3 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அப்படியே இந்த ஒரு இடத்துலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ பாய். ஸோ அப்புறம் பார்க்குறவங்க வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லிடுங்க மக்களே. ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு நம்புகிறேன். ஸோ பாய் கைஸ், பாய். Once again a big bye to all of you guys. Bye.